ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 29/1/2024 4/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிகள் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் மகர மாதம்ன்றதுனால மகரத்துலேயும், அதாவது தை மாதம்ன்றதுனால மகரத்துலேயும் புத பகவானும் சேர்ந்திருக்கார். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரத்தில் இதுதான் கிரகச்சாரம், எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார், அதாவது சிம்ம ராசியில். அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார், விருச்சிக ராசி வரலும் போகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்கு சந்திர பகவான் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் 29ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது. ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த 4ஆவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி 4ஆவது நாள். அதனால் விநாயகரை வழிபடுவது சாலச் சிறந்தது, மிகவும் ஏற்றமானது. ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு 9 தோப்புகரணம் போட்டு ஒரே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. எல்லா விதமான விக்னம்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி செல்லும். அதற்கு பிறகு 30ஆம் தேதி 30/1/2024 அன்றைக்கி தியாகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் 177வது தியாகராஜர் ஆராதனை. பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார். தியாகராஜர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார். இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக எல்லா கலைஞர்களும் பங்கு கொள்ளக்கூடிய, பங்கேற்க வேண்டிய, அதில் அந்த இதில் பங்கேற்பதை பெருமையாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது. வருஷம் நடக்கிறது திருவையாறில் தியாகராஜ உற்சவம். அது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அஷ்டகா, 3ஆம் தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும். அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது. அதில் 12 நாட்கள் அமாவாசை, 12 அதாவது 12 நாட்கள் மாதப்பிறப்பு, இந்த மாதிரி 96 நாட்கள் இருக்குது. அதில் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது சப்தமி, நவமி, அஷ்டமி இந்த 3 நாட்கள், மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, சப்தமி, நவமி இந்த 3 நாட்களும் பண்ணக்கூடியது. இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க, தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது. 96 நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. அதில் இந்த அஷ்டகா அன்வஷ்டகாவை சொல்கிறார். இது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இது மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாட்களை நம்ம எடுத்து சொல்கிறோம். இதை தவிர பார்த்தேனால் இந்த மாதத்தில் 31/1/2024 அன்றைக்கி 31/1/2024 அன்றைக்கி தை ஹஸ்தம், கூரத்தாழ்வான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. கூரத்தாழ்வான் ராமானுஜரோடு இருந்தவர். அவர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு இதுவெல்லாம் எழுதினார், ராமானுஜரோடு சேர்ந்து எழுதினார், உரை எழுதினவர். கூரத்தாழ்வானை போய் சேவிச்சுட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் கூரத்தாழ்வான் அப்படின்றவர் நிறைய சேவைகள், அதுவும் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கார். வைணவர்களுடைய இதில் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவர். இன்னிலேருந்து, அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் அதாவது ஆற்றுலேயும் பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இது. ஏன்னா கார்த்திகையிலிருந்து தை ஹஸ்தம் வரலும் ஆற்றுல மட்டும், அதாவது கோவில்களில் சேவிக்கிறது இல்லை பிரபந்தங்கள்லாம். இன்னிலிருந்து, அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து சேவிக்க ஆரம்பிப்பாள். சரி, அடுத்தது பார்த்தேன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம். சந்திராஷ்டமம் மகரம், கும்பம்,
மீனம், மேஷம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது, ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் மதி மயங்கக்கூடும். அதனால் முடிஞ்ச வரலும் எந்த ஒரு முடிவும், முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்லையோ, இப்போ சதுர்த்தி வேறு வருது, விநாயகர் கோவில்லையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 29/1/2024 4/2/2024 வரலும் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், அதை தவிர பிறந்த இடம் கொடுத்தீங்களேனா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி வருதா, அதாவது ராசி சந்தியா, நட்சத்திர சந்தி, பாத சந்தி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கேற்றாற் போல் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து, அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கோல்சாரத்தையும் வைத்து எந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியானது ரிஷபராசி. இந்த ரிஷபராசியினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கார். அதனால் வெளிநாடு யோகம் நிச்சயமாக இருக்குது. இதை தவிர பார்த்தாலேனால் 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களுடைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது உங்களோட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் பீப்புள்னு சொல்லுவா இல்லையா, அவள் அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. அதனால் இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள், சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 9ஆம் இடத்துல சூரிய பகவான் எப்பொழுதுமே தை மாதம் மகர மாதத்தில் 9ஆம் இடத்துல தான் சூரிய பகவான் இருக்கார். ஆனால் இந்த வாட்டி புத பகவானும் சேர்ந்து இருக்கிறது விசேஷம். புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் 9ஆம் இடத்துல தந்தையின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ல் குரு பகவானும் இருக்கிறது பெரிய ஏற்றம். வெளிநாட்டிலிருந்து நல்ல தொடர்பு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாட்டிலிருந்து புதிய வியாபாரம் வரக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. சுப செலவுகள் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 29/1/2024 4/2/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 29ஆம் தேதி ராத்திரி 12:30 மணிக்கு, அதாவது 30:00 ஹவர்ஸுக்கு அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் போகிறார். 5ஆம் இடத்துல போகும்பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை குரு பகவான் பார்க்குறதுனால புதிய வீடு, இடம், நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல மறந்து இருக்கிறது பெரிய விசேஷம். திடீர் பணவரவு, ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம், லாட்ரி, ரேஸ் இதெல்லாம் திடீர்னு வரக்கூடிய காலகட்டம். எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு வரும். இன்சூரன்ஸு, ரேஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பணம் வரும். ஷேர் மார்க்கெட்டில் அபரிமிதமான திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சந்திர பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். கேதுவோட சம்பந்தம். குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிநாதனை குரு பகவான் பார்க்கறதுனாலையும், அது தவிர 5ஆம் அதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்துக்கு சற்று இறக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் அது மேனேஜ் ஆகிடும், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா
இந்த சந்திர பகவான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பௌர்ணமி நிலைமை, அதாவது சப்தமி அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம் அமையிறது. அது வந்து 1ஆம் தேதி மதியம் ஒரு 11:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி இரவு ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு சந்திர யோகம் 6ஆம் இடத்துல அமையிறதுனால உங்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைக்கக்கூடும். அதை தவிர பார்த்தோம்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். இது வந்து 3ஆம் தேதி இரவு ஒரு 8:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி அதிகாலை ஒரு 3 மணி வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த ரிஷபராசியில் பிறந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஸ்பின்னிங் மில்லு வச்சுருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த துணி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, துணி நெய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். இந்த வளையல் கடை, ஃபேன்சி ஸ்டோர் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் வந்து சுதர்சன அஷ்டகம் சொல்லுங்க. அதாவது சுதர்சன அஷ்டகம் சொல்லிட்டு சுதர்சன பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. சுதர்சன யந்திரம் இருக்கும், சுதர்சன சக்கரம்னு வந்து பெருமாள் கோவிலில் இருக்கும். போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.